இந்த சர்ச்சில் 50,000 பேர் எப்படி இருக்கிறான்? 50,000 பேர் போவதும் வருவதுமா இருப்பதல்ல, காணிக்கை கொடுப்பதும் வீட்டுக்கு போவதுமா இருப்பதல்ல, ஆராதனை வந்து கைதட்டிட்டு வீட்டுக்கு போவதற்கல்ல. 50,000 பேர், இந்த 50,000 பேரும் கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். சாத்தானுக்கு எதிர்வினை ஆற்றுகிறவனாய் இருக்கணும். சாத்தானுடைய தலையை மிதிக்கிறவனாய் இருக்கணும். ஒவ்வொருவனும் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கிற கிறிஸ்தவனாய் இருக்கணும். வைக்க போற கொண்டு வந்து அடைத்து வைப்பதற்கான பட்டி கட்டி வைத்திருக்கிறோம், தொட்டிகளை கட்டி வைத்திருக்கிறோம். இது நெல்மணிகள் சேர்க்கப்படுவதற்காக நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற களஞ்சியங்களாய் சபைகள் மாறணும். இன்னைக்கு பல இடங்கள் வைக்க போர் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கோம். பாருங்க கூட்டம், பாருங்க எவ்வளவு ஜனம் இருக்கட்டும். அவங்க குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறார்கள், அவர்களால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன விதமான காரியம் உண்டாயிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது வேணும். கூட்டம் அல்ல காரியம், வருகிற கூட்டம் எப்படி இருக்கிறது என்பதுதான் அதுல காரியம். அப்ப கர்த்தர் இனி எழுப்ப போகிற கூட்டம், இனி எழும்ப போகிற ஜனங்கள் கர்த்தருடைய வைராக்கியத்தை சுமந்து கொண்டு கனி கொடுக்கிறவர்கள்.